தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்புவோம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14, 15, 16. இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். ஆமென். நம்முடைய வாக்கு தத்தத்தின் அடிப்படையில் நம் செய்திகளை பார்த்து வருகிறோம். இந்த மாத வாக்கு தத்தம் தேவன் சொன்ன எல்லா நல்வார்த்தைகளையும் நிறைவேறுகிற மாதம் என்று சொல்லி பார்த்துக்கோம். அப்போ கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அந்த வார்த்தை நிறைவேற்ற கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிறார்னா அதை நான் பெற்றுக்கொள்ளணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தெரியணும், கர்த்தருடைய வார்த்தையை நம்பணும், கர்த்தருடைய வார்த்தையை நான் எதிர்பார்க்கணும். அப்போ எதிர்பார்க்கணும், நம்பணும், அதை குறித்த காரியத்தை செய்யும் போது கர்த்தர் சொன்ன எல்லா வார்த்தையும் நிறைவேறும். ஆமென். அப்போ நிறைவேறாத வாக்குத்தத்தம் ஒன்றுமே இல்லை. எல்லாம் கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா அதை நிறைவேற்ற ஒரு போதுமானவராய் இருக்கிறார். ஏன் அதை நிறைவேற்றுகிறார்னா, கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாருன்னா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டார்னா அந்த வார்த்தையை செய்வதில் அவர் உண்மை உள்ளவர் என்ன பண்றாரு. அப்ப வாக்குத்தத்தம் சாதாரணமானது அல்ல, வார்த்தை சாதாரணமானது அல்ல. என்ன செய்யும்? அசாதாரணமான காரியத்தை என்ன பண்ணும்? அப்ப அசாதாரணமான காரியத்தை செய்யக்கூடிய வாக்குத்தத்தத்தை நான் நம்பும் போதெல்லாம் என் வாழ்க்கையில் அசாதாரணமான காரியத்தை என்ன பண்ண கர்த்தர் என்ன பண்ணுவாரு? செய்வாராமே. அப்ப உண்மை உள்ளவருங்கிறதெல்லாம் பார்த்துருக்குறோம். அந்த வாக்குத்தத்தம் பண்ணிட்டாருன்னா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாம இந்த உலகம் அழிஞ்சிட்டா கூட ஒரு புதிய உலகத்தை கர்த்தர் உண்டாக்கி அந்த வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவாராம். ஆமென். அப்ப வார்த்தையை நம்ம எந்த அளவுக்கு நம்புகிறோமோ, ஏற்றுக்கொள்கிறோமோ, எதிர்பார்க்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நன்மை நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அவ்வளோதான். பில்லி கிராகாம கேட்டாங்களாம், நிறைய பிரசங்கம் பண்றீங்க, நிறைய காரியங்கள்லாம் செய்றீங்க, நிறைய மாற்றங்கள் உங்களுக்குள்ளார ஜனங்களுக்குள்ளார வருகிறது, நீங்க எந்த அளவுக்கு இந்த வேதத்தை நம்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்கள்ட்ட கேட்டாங்களாம், அந்த யோனான்னு ஒரு ஸ்டோரி இருக்குங்களே, அந்த யோனா மீன் வயிற்றுக்குள்ளார 3 நாள் இருந்தாராம்ல, அதை நீங்க நம்புறீங்களா இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி அவரை கேட்கும். அவர் சொன்னாராம், மீன் வயிற்றுல யோனா இருக்கிறத பத்தியே நீங்க யோசிச்சீங்கன்னா நான் சொல்றேன், அந்த மீன் யோனா வயிற்றுல இருக்குன்னு சொன்னா கூட நான் நம்புவேன்னாராம். அவ்வளவுதான் அவர் வல்லமையா கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். இன்னைக்கு நாமளும் நம்ம வார்த்தை வரும்போது என் வாழ்க்கை அதுக்கு ஏற்றார் போல இல்லாமல் இருக்கலாம், என்னுடைய சூழ்நிலைக்கு அது ஏற்றார் போல இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொன்ன எல்லா நல்வார்த்தையும் நிறைவேறும் நீங்கள் நம்பும்போது அந்த வார்த்தையை நிறைவேற்ற அவர் போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாக இருக்கிறார். இந்த கால வேலை அதிகமாக தேவனுடைய வார்த்தையை நம்புவோம். தேவனுடைய வார்த்தை நம்ம வாழ்க்கையில் பலிக்க ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்டு காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? செய்வார். ஆமென். அப்போ இன்னைக்கு நாம் எந்த வார்த்தையை நம்புகிறோமோ, அதான் செவ்வாய்க்கிழமையில நான் ஜெயிக்க பிறந்திருக்கிறேன்னு பார்க்குறோம். அப்போ எந்த வார்த்தையை நம்புகிறோமோ அந்த வார்த்தை என்னை ஜெயிக்க வைக்கும், என்னை மேலே கொண்டு வர வைக்கும். இஸ்ரவேல் அடிமைத்தனத்தை கொண்டு வரும்போது எல்லாம் பயந்தாங்க. ஆனால் மோசே கூட பயந்துடுறாரு. கர்த்தர் சொன்னார்னா அதை நிறைவேற்ற ஒரு போதுமானவராய். ஏன்னா கர்த்தரை பற்றி நமக்கு தெரியணும், அதுக்காக தான் அங்கே எழுதி வச்சிருக்கிறாங்க. அவங்க பயந்தாங்க, இவங்க பயந்தாங்க, நான் கர்த்தர் பயப்படல. ஆமென். சொல்றாரு இல்லையா, ஆபிரகாம் சொல்ற நான் சர்வ வல்லமையுள்ள தேவங்கிறாரு. ஏன்? அவர் ஒவ்வொரு முறையும் வாக்குத்தத்தம் நிறைவேறாம காரியங்கள் வரும்போது சர்வ வல்லமையும் அங்க செயல்பட்டு இந்த வார்த்தையை நிறைவேற்றும். ஆமென். அப்ப சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுவதற்காக சர்வ வல்லமையும் அதை பயன்படுத்த ஒரு போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நீங்கள் நான் எந்த அளவுக்கு வார்த்தையை நம்புகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அது மாத்திரமல்ல, போன வாரம் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்குள்ளார நம்ம வந்தோம் இல்லையா? நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அக்காலத்திலே. அப்ப நேரமும் காலமும் கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை என்ன பண்ணிருக்காரு? வைத்திருக்காரு. தான் இயேசு பிறப்பது சொல்லுது, காலம் நிறைவேறின போது இயேசு பிறந்தாராம். ஆமென்.
அப்ப இயேசு பிறப்பதற்கு ஒரு காலத்தை கர்த்தர் நியமிச்சிருக்கிறார். அந்த நாட்கள்ல இயேசு என்ன பண்றாரு? இந்த வாழ்க்கைன்னு சொல்றவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதமும் நன்மையும் பிறப்பதற்கு ஒரு நேரம் இருக்குது. அது ஆரம்பிச்சிருச்சு. நம்ம என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அன்னைக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா நடந்துகிட்டே என்ன பண்ணுது? இன்னைக்கு முழுவதுமான ஒரு ஆசீர்வாதத்துள்ள கர்த்தர் நம்ம நடத்த போதுமானவராய் எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப ஐயோ நடக்குமோ நடக்காதா? இல்லைங்க, கர்த்தர் சொன்னா என்ன பண்ணும்? நடக்காம சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் நடக்கும். சந்தேகப்பட்டா என்ன பண்ணாது? அப்ப சந்தேகப்படாமல் இருக்கிறது நம்ம வேலையா இருக்குது. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இந்த காலை வேலையில நல்ல வேலைங்கணும், சொன்ன வார்த்தை நிறைவேற்ற போதுமானவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு போன வாரம் பார்க்கும்போது தாவீதுக்கு ஒரு நீதியின் கிளையை. அப்ப எப்படி நீங்க யோசிச்சு பாருங்க, அங்க இஸ்ரவேல் ஜனங்க, அந்த ஜனங்கள் எல்லாமே அடிமைத்தனத்தில் இருக்கிறாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்டு கொண்டு வருவதற்கு வார்த்தையை கொடுக்கிறார். இன்னைக்கு ஒருவேளை உங்களுக்கு மீட்கப்படாத காரியம் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா கர்த்தர் மீட்கும்படியா ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை மீட்கக்கூடிய இடத்துல, மீட்கக்கூடிய காரியத்துல பேசும்போது அதை மீட்க தேவன் வல்லவர் என்ன பண்றாரு? அப்ப அவங்க சிறையிருப்புல இருக்கிறாங்க, அங்க வெளில கொண்டு வருவாங்கிறார் கர்த்தர். அது மாத்திரமல்ல, அங்கேருந்து கொண்டு வரது மாத்திரம் சொல்ல, வரக்கூடிய நாட்கள்ல இயேசு என்பவர் பிறப்பார், நீதியின் தேவன் இந்த பூமிக்கு வருவாருங்கிறத என்ன பண்றாங்க? குறிப்பிட. அது மாத்திரமல்ல, அங்க சொல்லும்போது நீதியின் தேவன் என்னத்தை செய்வார்னு சொல்லுது. நீ என்ன சொல்றாரு பாருங்க, என்ன செய்வாராம்? அக்காலத்திலே நீதியின் கிளை, அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன், அவர் பூமியிலே. சொல்லுங்க, அவர் பூமியிலே. சொல்லுங்க, அவர் பூமியிலே என்ன செய்வார் சொல்லுது பாருங்க. நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா எந்த நாட்கள்ல? அப்ப நீதியும் நியாயமும் செய்யக்கூடிய நாட்கள்ல ரட்சிப்பு என்ன பண்ணும்? நிறைவேறும் சொல்லுது. அது மாத்திரமல்ல, அடுத்து சொல்றாரு பாருங்க, எருசலேம் சுகமாய். அப்ப ரட்சிக்கப்படும் சொல்லும் போது பாதுகாக்கப்படுவாங்க. இங்க அடுத்து சுகமாத்தவங்கன்னா நம்ம என்ன பண்றாங்க? சுகத்தோட என்ன பண்ணுவாங்க அவங்க? அப்ப ஜனங்கள் ரட்சிக்கப்படவும் விசேஷமாய் பாதுகாக்கப்படவும் நாட்கூடிய நாட்கள் அந்த நாட்கள் என்ன பண்ணுது? இருக்குது. அது மாத்திரமல்ல, அப்படியே அவர் வீடில் அடுத்து சொல்றாரு, அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியும் நடப்பிப்பார். அந்நாட்கள் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பதுடைய நாம். அப்ப ஒரு நீதியின் தேவனை இந்த உலகம் பார்க்கணும். அங்க என்ன பண்றாரு? ஆனா அவங்க எந்த நிலையில் இருக்கிறாங்க? அவங்களுக்கு நீதி இல்லாம இருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீதியின் கிளையை எழும்ப பண்ணுவேன், அவருடைய நாமம் நீதியா இருக்கிறவர் பேரு, அவர் நியாயத்தின் நீதி நடப்பிப்பார். அது மாத்திரமல்ல, சுகம் உண்டாகும், பாதுகாப்பு உண்டாகும், நல்வாழ்வு உண்டாகும் நாங்க சொல்றாரு. அப்ப சொன்ன வார்த்தை நிறைவேறுமா? நிறைவேறும். ஹல்லேலூயா. நீங்களும் ஒருவேளை இந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட கொடுமையான நாட்கள்லாம், கடுமையான நாட்களுக்கெல்லாம், மோசமான நாட்களில் உலகத்துல பார்க்குறோம், என்னென்னமோ காரியங்கள் நடக்குது, என்னென்னமோ காரியம் நடக்குது, எல்லாமே நமக்கு எதிர்ப்பாகவும் நடக்குது. ஒன்று கூட சாதகமா இல்லை. நியாயம் பார்க்க முடியல, நீதியை பார்க்க முடியல. அப்ப எல்லாம் நினைக்கிறாங்க அவ்வளவுதான் போட்டிருக்கு, நீதி நியாயமே அவ்வளவுதான் வாழ்க்கை. கர்த்தர் சொல்றாரு, இல்லப்பா, நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நீ நம்புறியான்னு கேட்கிறாரு இன்னைக்கு. ஹல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நீதி இல்லை, ஆமாப்பா அங்க இல்லை, ஆனா என்கிட்ட நீதி நியாயம் என்ன பண்ணுது? இருக்குது. என்கிட்ட நான் நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, அதன் மூலமாக பெரிய பாதுகாப்பு இருக்குது, பெரிய சுகம். அப்ப இந்த உலகத்துல என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறது இல்ல, என் தேவன் எனக்கு எப்படிப்பட்டவராய் இருக்கிறார். இந்த இயேசுவை நம்பக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நம் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்னு நமக்கு தெரியணும். ஹல்லேலூயா. நம்ம இங்க பாருங்களேன், சில காரியத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம், நல்லது, ஆனா அது பயத்தோட ஜெபிக்கிறது இல்லை. என் தேவன் அதை மாற்ற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். தேவனை பத்தி நீதியை சரி கட்டுகிற தேவன் என்ன பண்றாரு? அப்ப நீதி நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நான் நம்புறேன், அந்த தேவனை நீங்க நம்புறீங்க. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அசைக்க முடியாத அவருடைய அடிமரத்து வேர்ல இணைஞ்சிருக்குன்னு சொன்னேன், ஞாபகம் இருக்குதா? ஆமென். ஈசாயின் அடிமரத்து வேரோட நான் இணைக்கப்பட்டிருக்கிறேன். நீங்க சாதாரண ஆட்கள் அல்ல, நான் சாதாரணமான ஆட்கள் இல்லை. நீங்க படிச்சிருக்கலாம், படிக்காம இருக்கலாம், பணம் இருக்கலாம், பணம் இல்லாம இருக்கலாம், அது ஒரு மேட்ரே இல்லை. நீங்க ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், இல்ல வாலிபரா இருக்கலாம், வயதா, அதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது. என்ன மேட்ரே இங்க சொல்றாரு? நீ ஈசாயின் அடிமரத்து வேரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். 50 வயசு ஆயிடுச்சு, இப்பதான் ரட்சிக்கப்பட்ட, நீ ஈசாயின் அடிமரத்துல இணைக்கப்பட்டிருக்கிற. நீ நினைக்கலாம், நீ நம்பலாம், நான் இன்னும் 100 வருஷம் வாழ்வேன்னு. ஹல்லேலூயா. ஏன்னா என்ன வாழல, நான் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன்.
எப்படி அந்த செடியானது கொடியோடு இணைக்கப்பட்டிருக்கும் போது அந்த கொடிக்கு மவுசு உண்டாகுதோ அதே போல நமக்கு வாழ்வு உண்டாகும். ஆமென். சில கொடிகள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ தல தல தலன்னு இருக்கும். நீங்க வாடி வதங்கி இருக்கிறீங்கன்னா நீங்க செடியோட இணைஞ்சிருக்குன்னு தெரியல. அந்த செடியோட இணைஞ்சிருந்தா செழிப்பா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், சமாதானமா இருக்கும், நிம்மதியா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும். ஏன் தெரியுமா? நான் எதோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், நான் அவரோட இணைக்கப்பட்டதால என்ன கிள்ளி எறிகிற கீரை கிடையாது. நிறைய சொல்ல கிள்ளி எறிகிற கீரை மாதிரி கிள்ளி போட முடியாதுங்க. அது திரும்ப வளர்ந்துரும். அல்லேலூயா. அப்ப நாம் நம்முடைய எண்ணத்துல சிந்தையில மாற்றப்பட்டவங்களா இல்லாம இருந்தால வாழ்க்கை அப்படியே இருக்கு. அதான் ஒருத்தர் சொல்றாரு, சிந்தை என்பது நமக்கு ஒரு ஆயுதமா. இது ஆயுதமா? அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு தேவனை குறித்த சிந்தையில நான் வளரும் போது தேவனோட ஒரு ஆயுதமா என்னை பயன்படுத்தி எல்லாவற்றையும் வெற்றி காண செய்ய போதுமானவரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? சொல்லுங்க. சிந்தை ஒரு ஆயுதம். சிந்தை ஒரு ஆயுதம். ஆமென். அப்ப தேவனை அந்த சிந்தையில வைக்கணும். தேவன் எப்படிப்பட்ட தேவனா எனக்கு இருக்கிறார்? எனக்கு நீதியின் தேவனா என்ன பண்றாரு? இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப நீதியை சரி கட்டுகிற தேவனாய், அப்ப நியாயத்தை நீதியை நாம் உலகத்துல தேடுறது இல்ல, தேவன்கிட்ட தேடணும். அல்லேலூயா. சொன்னல, கோர்ட்டே யோசிக்கிற மாதிரி என்ன இல்ல, நமக்கு சாதகமா ஒண்ணுமே இல்லை, எல்லாம் பாதகம். ஆனா நான் நம்புறேன், நீங்க நம்புங்க, நீதியும் நியாயத்தையும் செய்கிற ஒரு நீதி அரசர் இருக்கிறார். அவர்கிட்ட லஞ்சம் கொடுக்க முடியாது, அவர்கிட்ட கோடிகளை கொடுக்க முடியாது. நீதி அரசர் ஒருத்தர் இருக்கிறார். நீங்க உலகத்துல இருக்க அநியாயம் நடக்கும்போது அநியாயத்துக்கு ஒத்த யோசனை கிடையாது. அதான் சொல்ற, உலகத்துக்கு ஒத்த வேஷம் கிடையாது. என் கூட ஒரு நீதி அரசர் இருக்கிறார். ஆமென். இது வரைக்கும் நானுமே ஒரு குறுகிய வட்டத்தில் யோசிச்சுட்டேன், நான் நீதியா இருக்கிறேனா, எனக்கு நியாயம் கிடைக்க இல்லைங்க. இந்த உலகத்துக்கே நியாயம் செய்கிற நீதி செய்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். நீங்க அப்ப அக்கிரமான உலகமாங்க, அக்கிரமா இருக்குது இல்லைங்க. அக்கிரமக்கு நிறைந்த உலகத்துல ஒரு நீதிமான் இருந்தா நோவா. அக்கிரமம் நிறைந்த உலகம், பொல்லாத உலகம், அவன் விருப்பத்துப்படி போறான், அவன் விருப்பத்துப்படி வாழறான், எப்படினாலும் வாழலாம், எப்படினாலும் இருக்கலாம் வாழ்றான். ஆனா அதுல ஒரு நீதிமான் இருக்கிறான். அதே போல நீங்களும் நான் இன்னைக்கு ஒரு நீதிமான் என்ன பண்றோம்? அந்த நீதிமான் நீதி அரசரை நம்புறீங்களா? நீதியின் தேவனை நம்புறீங்களா? அந்த நீதியின் தேவனை நம்புனீங்கன்னா நியாயம் கிடைக்காத இடத்துல நியாயத்தை கிடைக்க பண்ணுவார், நீதி கிடைக்காத நீதியை கிடைக்க பண்ணுவார், பாதுகாப்பற்ற இடத்துல பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அப்ப உலகத்தை பார்த்து கணக்கு போட்டுறாதீங்க. எனக்கு 2 நாளா பயங்கரமா ஆயிடுச்சு அந்த சம்பவத்தை கேட்டு பார்த்துட்டு. என்னடா அது, ஒருத்தன் கூட போய் கை வைக்கிறதுக்கு, அவனை அரெஸ்ட் பண்றதுக்கு முடியல. எல்லா அத்தாரிட்டியும் இருக்குது. இதை எடுக்கிறான், அதை எடுக்கிறான், அதை பண்றான், இதை பண்றான். அப்ரூவலா ஒருத்தவன் நின்னே சாட்சி சொல்றான் கோர்ட்டு முன்னாடி, நான் தான் எல்லாத்தையும் செஞ்சேன், எனக்கு செய். அதாவது பிணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க, அவன் புதைக்கிற வேலை ஒரு ஆளு. புதைச்சவனே இப்போ சாட்சி சொல்றான், நான் தான் புதைச்சேன் அப்படின்னு. யாரும் அரெஸ்ட் பண்ண முடியல. ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் செய்ய போதுமானவரா? ஏன் சொல்றான்? ரொம்ப அதிகப்படியா போயிடுச்சு உலகம், அதிகப்படியா சொல்றேன். அன்னைக்கு அதிகப்படியா உலகம் திரும்பி எல்லா பக்கமும் போச்சு. ஆனா நீதிமான் ஒருத்தர் இருந்தான் பாருங்க, ஐயோ நோவா, அவன் மாத்திரம் தான் கர்த்தரை நம்பினான். எத்தனை வருஷம் நம்பினா? 100 வருஷம். சொல்லுங்க, 100 வருஷம். ஹல்லேலூயா. நீங்க நம்பணும். நீங்க ஆராதிக்கிற தேவன் கல்லு மண் அதெல்லாம் கேட்டு பழகிட்டோம். நீதியின் தேவன், நீதியை சரி கட்டுகிற தேவன், நீதிமான் என் நிமித்தம், நீதிமான் உங்கள் நிமித்தம் இந்த தேசத்தை பாதுகாக்கவும், உங்க இனத்தை பாதுகாக்கவும், உங்களுடைய எல்லா காரியத்தையும் பாதுகாக்க போதுமானவராய். அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நீங்கள் நானுங்க சொல்ற நீதி நியாயத்தை நிலைவ நாட்டக்கூடிய இயேசு என்பவர் அங்க முளைக்க போறாருப்பா. அவரை ஒன்றும் பண்ணவே. ஆமென் சொல்லுங்க. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் உலகத்தை பார்த்துட்டு ஆண்டவர்கிட்ட போய் யோசிக்காதீங்க. ஆண்டவரை நீங்க சொல்லணும், இந்த உலகத்துடைய நீதி நியாயத்தை எல்லாம் கர்த்தர் செய்ய போதுமானவராய். ஆமென் சொல்லுது. அப்ப நீதியை சரி கட்டுகிற தேவனாய் இருக்கிறாமே. இந்த நீதி அரசர் மாத்திரம் நீதி செய்யும் போது யாரும் குறுக்கிடவே. அதுதான் நீதி நியாயம்ங்குது. இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணும், உங்க வாழ்க்கையில எண்ணம் மாறி நீங்க சுச்சுவேஷன் இருந்து உங்களுக்கு நியாயமே கிடைக்கல, எனக்கு ஒண்ணுமே கிடைக்கலைங்க அப்படி நீங்க இவரை நம்புறீங்களா? எதுக்குமே சாதகம் இல்லைங்க, இவரை நம்புறீங்களா?
ஏன்னா நான் தான் சொல்றேன், யாரோட இணைக்கப்பட்டிருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா எதுவுமே நசிக்க முடியாது. நான் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை நான் இல்லை, நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவனா இருக்கிறேன், தேவனுடைய நீதிமானா கர்த்தரை வச்சுக்கிறாரு. அதனால என்னை ஒன்றும் யாரும் அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. எத்தவர் ஆமென் சொல்லுது. கிறிஸ்தவத்தையே ரெண்டா பிளந்த நாட்கள் மார்ட்டின் லூத்தரை அழிக்கிறதுக்கு என்னென்னமோ யோசிச்சாங்க. யாரும் ஒன்றும் அவரை அழிக்கவே. அப்போ யோசிச்சு பாருங்க, கிறிஸ்துவம் வளருவதை யாரும் தடுக்க முடியாது, கிறிஸ்துவ ஒடுக்கவோ நெருக்கவோ யாரும் முடியவும் முடியாது, நம்மளையும் யாரும் நெருக்கவும் ஒடுக்கவும் முடியாது. நீங்கள் எந்த தெருவில் வச்சாலும் சரி, யாரோ அவங்க நெடுக்கிறாங்களா, பயந்துடாதீங்க. ஒரு நீதி கிடைக்கல முடியலைங்க, ஆண்டவரே நீதியை சரி கட்டு தேவனா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதான் பைபிளில் சொல்லுது. 18 லூக்கா 18 சொல்லுது பாருங்க. ஒரு நியாயாதிபதி இருக்கிறானா, அந்த நியாயாதிபதி தேவனுக்கு பயப்படாதவன். அவனுக்கு பட்ட பேர் என்ன? அவன் தேவனுக்கு பயப்பட மாட்டான். ரெண்டாவது பேர் மனுஷனு மதிக்க மாட்டான். அப்படி ஒரு நியாயாதிபதி இருக்கிறான் அந்த உலகத்தில். அவன்கிட்ட ஒரு அம்மா போய் தன் எதிராளுடைய பிரச்சனையை போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். அந்த அம்மா போய் அவன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கான். திரும்ப 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 சொல்லுதான். திரும்ப 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 சொல்லும்போது அவன் ஒரு நாள் யோசிக்கிறானா, நான் தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், எந்த மனுஷனையும் மதிக்கவும் மாட்டேன், ஆனா இந்த அம்மா என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்குதே, இதுக்கு ஏதாவது நியாயம் செய்யணும் இறங்கி நியாயத்தை செய்ய விரும்புறானா. ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு சொல்றாரு, அவன் சொன்னதை கொஞ்சம் சிந்திச்சு பாரு. அவன் நியாயமற்றவன், தேவனுக்கு பயப்படாதவன். அவனே ஒரு பெண்ணுக்கு நியாயம் செய்ய விரும்பும் போது, நான் நீதிபரா நியாயம் செய்கிற தேவனா இருக்கிறேன். அவரை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. சொல்லுங்க, அவரை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது. அப்ப நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிறதுல அவர் போதுமானவராய் எது வேற அமைன்னு சொல்லுது. அப்ப இன்னைக்கு முடிவு பண்ணும், அந்த அம்மாவுக்கு பதில் கிடைச்சதோ இல்லையோ, எனக்கு பதில் கிடைக்கும். ஹல்லேலூயா. அங்க சொல்ற சிந்தித்து பாருங்கன்னு சொல்லிருக்கிறாரு. அந்த அம்மாவை அங்க சிந்தித்து பார்க்க ஜனங்க சொல்றாரு, சிந்தித்து பாருங்க. நீங்க நாம சிந்தித்து பார்க்கணும். அந்த அம்மாவுக்கு பதில் கொடுக்க அவனே இறங்கும் போது, யாரு? நியாயாதிபதி. நியாயம் செய்யாம ஒரு நியாயாதிபதி இருக்கிறான்னா, இன்னைக்கு நியாயத்தே செய்கிற நியாயாதிபதியா தேவன் இருக்கிறார். ஆமென். அப்ப யோசிச்சு பாருங்க, நான் அவரோட இணைஞ்சிருக்கிறேன், சும்மா இல்லை. எனக்கு நீதி செய்கிற தேவன், நியாயம் செய்கிற தேவன். சும்மா வச்சுக்கிட்டு அப்படியே கைட்டி விட்டு போறவர் இல்லைங்க. ஏன்னா இந்த பூமியில நிலை நாட்டி வைக்க போதுமான. அதான் நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில கேதுரை போல. அப்ப தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நாம, தேவன் நீதிமானா இருக்க, நீதியின் தேவன் பெற்ற நீதிமானா இருக்கிறன்னா வளர்ந்துகிட்டே இருப்பேன். சொல்லுங்க, வளர்ந்துகிட்டே இருப்பேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த அளவுக்கு நெருக்கப்பட்டார்களோ, ஒடுக்கப்பட்டார்கள், அவ்வளவுக்கு என்ன பண்ணாங்களாம்? அவங்க பெருகினார்கள். என்ன பண்ணாங்க? அப்ப இன்னைக்கு நீதி நியாயம் கிடைக்கல நினைக்காதீங்க. நான் பெருகிற ஆளு, என்ன பெருக பண்றதுக்கு ஒருத்தர் தேவன் இருக்கிறார். அந்த தேவன் நீதியின் தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நியாயத்தையும் நீதியையும் நல்ல பாதுகாப்பையும் நல்ல சுகத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் கொடுக்கக்கூடிய நீதியுள்ள தேவன். ஆமே. எத்தனை பேர் சந்தோஷம்? ஏதாவது ஒண்ணுன்னா ஐயோ ஆண்டவரே. ஊர்ல பாருங்களேன், கிராமம்னா சும்மா சொல்லுவாங்க பாருங்களேன், ஒருத்தன் சும்மா போகும்போது ஒன்று திட்டிட்டு போறான், வரும்போது ஒருத்தன் திட்டு வரான், இப்படி போனா காரி துப்புறான், அப்படி போனா காரி துப்புறான். இல்லைங்க, நீதி தேவன் இருக்கிறவனோட. இப்போ இன்னைக்கு அவன் ஒன்று சொல்றான், இவன் ஒன்று சொல்றான், உலகம் இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. இப்போ எதை நம்புறீங்க? இதை நம்புறீங்களா, நீதி அரசை நம்புறீங்களா? நீதியின் தேவனை நம்புறியா? எந்த இடத்துல இருந்தாலும் நீதியை சரி கட்டுகிற தேவன் என்ன பண்றாரு? அப்போ மோசமான நாட்கள் நோவா நாட்கள்ல, ஆனா அவன் மாத்திரம் நீதிமானா இருந்தான். கர்த்தர் அவனுடைய நீதியை விளங்க பண்ணார். அவனோட கூட இருந்து அத்தனை பேரும் அழிந்து போனாங்க, அவன் பாதுகாக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ ஜனமா இருக்க நாம நம்பணும், நான் பாதுகாக்கப்படுகிறவன், என் மூலமாக அநேகரை பாதுகாக்கும்படியே கத்த வச்சுக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது. அப்ப நான் அவரோட இணைஞ்சிருக்கும் போது அநேகர் அவரோட இணைக்குன்னு கடவுள் விரும்புறாரு. சும்மா நான் மட்டும் வந்துட்டு அதுக்காக இல்லை. நான் அவரோட இணையும் போதெல்லாம் நான் அவரோட இணையும் போதெல்லாம் நான் அநேகர் அவரோட என்ன பண்ணும்? இணைக்கணும். அப்படி இணைக்கும் போதுதான் நமக்கு வாழ்வு. ஹல்லேலூயா. யோபு பத்தி சொல்லும்போது சொல்றா பாருங்க, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நின்று தடைபடாது. அதெல்லாம் நமக்கு தெரியும் இல்ல. ஆனா அவரை பத்தி சொல்லுது, தன்னுடைய சிநேகிதற்காக என்ன பண்ணானா? நம்ம எப்படி? நம்ம நல்ல நீதிமானா சிநேகிதர்க்க ஜெபம் பண்றோமா? இல்ல ஆண்டவரே அவனை எப்படியாவது எடுத்துக்குங்கிறோமா?
சத்தத்தை காணுவேன். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். நியாய நீதி கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? உள்ளமெல்லாம் கேடுபாடா இருக்குது. ஆனா ஆண்டவரே நியாயம் கொடுன்னா கொடுக்க மாட்டாரு. இன்னைக்கு நான் சொல்றேன், நீதியின் தேவன் அதை சரியா தான் என்ன பண்ணுவாரு, செய்வார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்போ இன்னைக்கு அந்த அம்மாவுக்கு பதில் கொடுத்தது உண்மைன்னா, இன்னைக்கு நமக்கு பதில் கொடுக்க தேவன் நல்லவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஆமா. நீங்க கேட்கலாம், அந்த அம்மாவுக்கு எப்படி பதில் கிடைச்சது? சிந்தித்து பாருங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன மாதிரி யோசிக்கிறேன் பாருங்க அந்த ஆளு. நான் என்ன மாதிரி உனக்கு யோசிச்சு வச்சிருக்கேன் தெரியுமா? உனக்காக நீதி செய்யும்படியாய், உனக்காக நியாயம் செய்யும்படியா நான் நிறைய யோசிச்சு வச்சுக்கிறேன். அதெல்லாம் வாழ்க்கையில் செயல்படுத்த போறேன். செயல்படுத்தக்கூடிய நாட்களா இந்த நாட்கள் என்ன பண்ணுது? நான் பாதுகாக்கப்படுவேன், நான் சுகமா இருப்பேன். எத்தனை பேர் சொல்ற சுகமா இருப்பேன்னு? ஆமென். சுகமா இருக்கிறதுனா என்ன நல்லா தெரியணும். ஒரு மனுஷன் சுகமா இருக்கணும்னா என்னென்ன தேவை? அவனுக்கு ஒரு சுகமா இருக்கணும். ஒரு மனுஷன் நல்ல சாப்பாடு, நல்ல வீடு. வீடே இல்லாம சாப்பிட்டு ரோட்ல படுத்துனா சுகம் வந்துருமா என்ன? அப்ப யோசிச்சு பாருங்க. அதான் நல்ல மேய்ப்பன் சொல்றாரு. நல்ல மேய்ப்பன் தன் நாடுகளுக்காக ஜீவனை கொடுக்குறாரு இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, நமக்கு என்னெல்லாம் வேணுமோ நமக்கு நல்ல மேய்ப்பராய் இருந்து அந்த மேய்ப்பை நமக்கு கொடுக்க போதுமானவராய். அல்லேலூயா. அப்ப நான் சுகமா இருப்பேன்னா, எனக்கு நான் சுகமா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் செய்கிறவர். ஆமென். அப்ப நியாய நீதி, அதுல சுகம் ஒண்ணு இருக்குது. நியாயத்திலையும் நீதியில என்ன ஒண்ணு இருக்குது? நியாயமா அச்சிக்கப்படாத முன்ன பண்ண அக்கிரமத்துக்கு செத்து போகணும். ஆனா வாழ்றமே நியாயத்தையும் நீதியும் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அந்த நியாயத்தின் நீதியின் மூலமாக பாதுகாப்பையும் சுகத்தையும் அவனுக்கு கொடுத்து இந்த பூமியில வாழ வைக்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த செடியோடு அந்த குடிச்சிட்டு கிடந்தாமலே அவனே அந்த அவனை என்ன செடியோட என்ன பண்றாரு? அவர் இணைக்கிறார். இணைக்கிறது மாத்திரமல்ல, அவனை மிகுந்த கனி கொடுக்கும்படியா என்ன பண்றாரு? அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் நீதியின் தேவனோடு இணைந்து இருக்கும்போது நீதியின் பிள்ளைகளா இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம். நீதிமான் பனையை போல செழித்து லீபனோனில கேதுரை போல சொல்லுங்க வளருவேன், நான் பெருகுவேன். என் தலையெழுத்தே வளர்றது தான், என் தலையெழுத்தே நான் பெருகுது தான். எத்தனை பேர் இந்த அடிக்கடி சொல்லுவாங்க, என் தலையெழுத்து இவனை கட்டிக்கிட்டு, தலையெழுத்து இதை பெத்துக்கிட்டு வந்து மாட்டிட்டு படாத பாடு படுறேன். இயேசு கிறிஸ்து சொல்லுவார்ல, பேதுருட்ட போய் பிசாசு ஒன்ன முடுறதுக்கு ஒன்னா என் உத்தரவு கேட்குறான், ஆனா நான் உனக்காக ஒரு ஜெபம் பண்றேன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார்ல. அந்த மாதிரி இன்னைக்கு வீட்டில் இருக்கும்போது நமக்கு என்ன நினைக்கிறோம்? என்னை போட்டு புட முடுறான். இல்லை இல்லை, உங்களை யாரும் புட முட முடியாது. நீங்களா புடமிட்டாதான். நான் யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன்? இப்போ கணவன் மனைவி இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ கணவன் மனைவி சேர்ந்து தேவனுக்கு இணைக்கப்பட்டுரும். பிரிக்க முடியுமா என்ன? ஆனா இப்ப பிசாசு என்ன தெரியுமா? கணவன் மனைவியே சேர்ந்து தேவனுக்கு இணையக்கூடாது. கணவன் மனைவி பிள்ளையோட சேர்ந்து இணைஞ்சிட்டோம்னா பிரிக்கவே. யோசிச்சு பாருங்க, பிசாசு என்ன பண்றான்? அதை பிரிக்க முடியுமா? கணவனும் மனைவியும் சேர்ந்து தேவனோடு இணையும் போது, அந்த இணையும் போது பிரிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்களேன், பிரிக்க முடியாது. ஒரே எண்ணம், ஒரே சிந்தை, ஒரே பேச்சு, ஒரே காரியங்கள் அப்படி வரும்போது ஒன்றும் பிரிக்கவே. கொஞ்சம் முயற்சி பண்ணி பார்ப்பான், ஆனா பிரிக்க முடியாத அளவுக்கு நாம் ஒட்டப்பட்டிருக்கிறோம். தேவன் கணவனுக்கு உணர்த்தும் போது மனைவிக்கு சொல்லுவாங்க, மனைவிக்கு உணர்த்தும் போது கணவனுக்கு சொல்லுவாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து தேவன்கிட்ட ஒப்புரவாங்க. அதான் பிரியாது. இப்ப அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்? கணவன் போய் மனைவி பத்தி பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பான் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே இந்த பொண்டாட்டியை கொடுத்தே பாரு. இந்த பையா ஆதாம் சொல்றால, நீ கொடுத்தே ஆண்டவரே, படாத படு படுத்துறா. நான் திங்க மட்டும் தான் சொன்னான். ஏதோ சொல்லிருப்பான், திங்க மட்டும் அவன் தின்ட்டான் வாங்கி டப்புன்னு. ஏன் எதுக்கெல்லாம் கேட்கல. ஆனா அவன் போய் பிரார்த்தனை பண்றான் இல்லையா? நீ கொடுத்த மனைவி தாங்கிட்டான் இல்லையா? அவளை கேட்டா அவன் என்ன பண்ற? உடனே ஆண்டவரே நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீங்க சொன்னீங்கன்னு எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, ஆனா நான் தான் கேட்காம அது பேச்சு கேட்டுட்டேன் அப்படி சொல்றேன். இல்ல இல்ல, அந்த சர்ப்பம் என்ன வந்துச்சுன்னா டமால்னு யார் மேல பழி போட முடியும் எல்லாத்தையும் போட்டுடுறாங்க. அதான் பிரிஞ்சிருது குடும்பம். ஆனா இன்னைக்கு அந்த ஆதாம் ஏவாளும் ஆதாம்கிட்ட தான் ஆண்டவர் சொன்னாரு. அதை ஏவாள்கிட்ட கன்வே பண்ணி, விஷயத்தை கன்வே பண்ணி, இந்த மாதிரிலாம் வரும், சம்பவம் வரும். வரும்போது அது காது கொடுத்துறாத, எதாலும் என்கிட்ட வந்து சொல்லு, நம்ம ரெண்டு பேரும் தேவன்கிட்ட போய் கேட்போம். ரெண்டு பேருக்கும் பதில் பெற்றுக்கிட்டோம்னா தேவனையும் என்னையும் பிரிக்க முடியாது அப்படின்னு யாரா யோசிச்சாங்களா? இல்ல இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்குது, அப்படியே போயிடுறாங்க. இவங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இருக்கு, இவங்களே போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு கணவன் மனைவியும் சேர்ந்து இணைந்து தேவனோடு இணைஞ்சிருந்தோம்னா சொல்றேன், பிரிக்கவே முடியாது. அல்லேலூயா. அதான் கணவன் மனைவி பந்தம் என்பது தாய் தகப்பன் சேர்த்து வைக்கிறது இல்லை, தன்னுடைய உறவினர்கள் சேர்த்து வைப்பதில்லை,
தன்னுடைய நண்பர்கள் சேர்த்து வைப்பது கிடையாது. இப்பெல்லாம் பாருங்க, நண்பர்கள் ஒரு பொண்ணு லவ் பண்ணா நம்ம ஊந்து பேர கல்யாணம் பண்ணி வச்சிடறான். சோறு பொறுத்து யாரு அவனுக்கு? கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல முன்னாடி நிற்கிறான். ஏய் ஊரே இதை எடுத்தோட நான் உனக்கு கல்யாணம் வச்சிடறேங்கிறான். அப்படியே சோறு இந்த பொண்ணுக்கு யாரா போடுவான்னா அது எனக்கு அவன் தான் பார்த்து வாங்குறான். ஆனால் உலகம் அது இல்லையா? ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், கணவன் மனைவி சேர்ந்து அந்த பந்தத்தோடு ஆண்டவர்கிட்ட வந்துட்டீங்கன்னு பாருங்க, அதோடைய ஆசீர்வாதமே வேற. அந்த ஆசீர்வாதத்தை நீங்க கணக்கிடவே முடியாது, யூகிக்கவே முடியாதுங்க. ஒரு விஷயம் சந்தோஷமா இருக்கு, ஒரு சந்தோஷம் வந்துடுது. இப்போ பீட்டர் பிரதர் வந்து ஒரு பவுனு மோதத்தை வாங்கி, சரி ஒரு தோடை வாங்கி சந்தோஷமா கொடுத்துட்றாரு மனைவி கிட்ட. அதை அளவிட முடியுமா? தோட அளவு போட்டுடலாம், ஆமா தானே? ஆனா அந்த சந்தோஷத்தின் அளவை எடுபடும். அதை தான் சொல்றேன், கணவன் மனைவியும் சேர்ந்து தேவனோட வரும்போது அந்த சந்தோஷத்தை எடை போடவே முடியாது. எந்த அளவுக்கு எடை போட முடியாம இருக்குதோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. மற்ற எல்லாத்தையும் எடை போட்டுடலாங்க, ஆனா அந்த சந்தோஷத்தை எடை போட முடியாது, சமாதானத்தை எடை போட முடியாது. அப்ப எடை போட முடியாத அளவுக்கு ஒரு பெரிய சந்தோஷ சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவனோடு கணவன் மனைவி இணைந்திருக்கும் போது கொடுக்குறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இணைவது என்பது சாதாரண விஷயம் அல்ல, அசாதாரணமான காரியம் நடக்கும். அதான் கணவன் மனைவி ஜெபம் பண்ணும்போது ரெண்டு பேர் உங்க கையை பிடிச்சி ஆண்டவரேன்னு சொல்லிட்டுன்னு வச்சுங்களேன், அதை அசைக்கிறா இந்த உலகத்துல ஒரு ஆளும் கிடையாது. ஆனா சேரவே விட மாட்டான். சேரவே ஏன்? அசைக்க முடியாத ஒரு வேலை நடக்க போகுது இல்ல. அப்ப சேர்ந்துட்டா இவங்களை அசைக்க முடியாது, சேராம இருந்தா இவங்களை என்ன பண்ணலாம்? ஆனா ஒரே வீட்டுல இருப்போம், ஒரே சாப்பாடு சாப்பிடுவோம், ஒரே இடத்துல தூங்குவோம், ஒருத்தவங்க பிரச்சனை கூட ஒருத்தவங்க பல்லு விளக்குவோம். ஆனா சேரவே சத்தத்தை காணும். இன்னைக்கு அதை முடிக்கிறோம், கட் பண்றோம். ஏன்னா நீதி நியாயமும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும், பாதுகாப்பும் சுகமும் வரணும்னா நான் யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறதுல இருக்கு, எப்படி இணைக்கப்பட்டிருக்குன்னு இருக்குது. அப்போ இன்னைக்கு அவரோட இணையாதபடி என்னென்ன காரியம் இருக்குது அதை கட் பண்ணி தூக்கி போட்டுட்டே நம்ம பண்ணோம். இல்லையா? இப்போ நானும் என் மனைவிக்கு திருமணம் பண்ணியிருக்கோம், என்னுடைய கனவுகள் ஒன்று இருக்கும், மனைவியோட கனவுகள் இருக்கும், எண்ணங்கள் என்னென்னமோ இருக்கும். அம்மா தானே என்னங்க, ஒரு 100 வாரத்தில் ஒரு எண்ணம் வருது, ஒரு 1000 வாரத்தில் அதுக்கு மேலே ஒரு எண்ணம் வருது, ஒரு லட்சம் சொன்னாவே ஒரு எண்ணம் வருது. அவ யோசிப்பது எவ்வளோ எண்ணங்கள் இருக்கும் இல்லைங்களா? ஆனால் முடிவு பண்ணுறோம், வாழுது ஒரு வாழ்க்கை கணவன் மனைவியா, ஒரே ஒரு வாழ்க்கை நமக்கு தெரிஞ்சிச்சுல. இப்போ என்ன பண்ணுறோம், ஒரு வாழ்க்கை என் மனைவிக்காக நான் விட்டு கொடுப்பதில் நான் ரெடின்னு குறைஞ்சிடறேன்னு என்ன ஏன் சிஸ்டர்? ஐயாவுக்கு தூக்கம் மேலே தூக்கம் வருது, எந்த நித்திரில் இருக்கிறார். இப்போ நான் விஷயத்துக்கு வரணும், நம்ம ஏன் அவர் அம்புக்கு இழுப்பணும் அவரை? நான் மட்டும் வரல ஐயா, உட்காந்துருக்கல, நான் மட்டும் போறல, உங்களுக்கு போடுக்கிறியா அப்படிங்கிறாரு அவரு. அப்ப நான் என்ன பண்றேன், இப்ப என் மனைவிக்கு நான் விட்டு கொடுப்பதால நான் என்ன அரடி குறைஞ்சிடறேன்னா என்ன? இல்ல மைக்கேலுங்கிறத கேள் மைக்குன்னு வந்துருதானே, என் பேரை தலைகீழ மாத்தி போட்டுடுறாங்க. விளங்குனா சரி, புரியுது நான் சொல்றது? எனக்குள்ள காரியம் எனக்கிட்ட தான் இருக்குது, அவங்களுள்ள காரியம் அவங்கள்ட்ட தான் இருக்குது. ஒரு வாழ்க்கை ஆண்டவர் இணைச்சிருக்கிறாரு, வாழ வைக்கிறாரு, ஆண்டவர் ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த ஒரு வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போதும், பிரச்சனைகள் வரும்போதும் விட்டு கொடுத்தோ அன்பை பரிமாறியோ மேல வருவதற்கு என்ன தயக்கம்? ஏன் திரும்ப அந்த சந்தோஷத்துக்கு அளவில்லாதது. அல்லேலூயா. ஆமா, அதே போல மனைவியா இருந்தா கூட நீங்களும் ஒரு அடி உயரமாட மாட்டீங்க, குலமும் ஆவரமும் மாட்டீங்க. நீங்களும் கணவன் மனைவி தேவனோடு இணைந்து தேவனுடைய வார்த்தைக்குள்ளார வந்து தேவனை சார்ந்து வாழ்ந்துட்டோம்னா அதோடைய ஆசீர்வாதத்து குறைவே வராது. இன்னைக்கு தேவன் அவரோட இணைத்த தேவனுடைய பிள்ளைகளை கண்டிப்பா அற்புதங்களாகவும் அதிசயங்களாகவும் ஆசீர்வாதங்களாகவும் வாழ வைப்பார். நீங்க என்ன மாதிரி இந்த உலகத்தில் நீதி நியாயம் கிடைக்காம இருக்கலாம், ஆனா சொல்றேன், நீதியும் நியாயத்தையும் நிறைவேற்றுகிற நிலைநாட்டுகிற தேவன் என்ன பண்றாரு இருக்க. நீங்க ஒன்னே ஒன்று டைம் முடிஞ்ச இன்னொன்று சொல்லி முடிச்சிடறேன் நான். நீங்க
நீங்க அடிக்கடி பச்சையமான ஒரு வசனம், நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், கர்த்தர் எல்லாவற்றிற்கும் நின்று அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப அந்த விடுவிப்பாருங்கிறது மட்டும் மறந்துருது. எது மறந்துருது? அநேகமா இருக்கும். எங்க பிரதர் எம்மோ அந்த பிசாசு புடம் விடுகிறது போல என்ன புடம் விடுறான்னு தெரியுமா? இல்லைங்க. நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், அவ எல்லாவற்றிலிருந்தும் அவனை கர்த்தர் விடுவிப்பார். இல்லையா? எப்படி விடுவிப்பார்? நீங்க யோசிச்சு பாருங்க. எப்படி விடுவிப்பார்னா, ஆபிரகாம் சாராளை பத்தி நமக்கு தெரியும் இல்லையா? 2 பேரும் ஒன்னா இருந்து எப்படியாவது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக போராடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அதன் மத்தியில் வாழும்போது பஞ்சத்தின் மத்தியில் எகிப்து தேசத்துக்கு போறாங்க இல்லையா? எகிப்து தேசத்தில் இருக்கும்போது அவன் சொல்றான், அப்பா இந்த தேசம் மோசமான தேசம். என்ன தேசம் தெரியுமா? கணவன் மனைவியா இருந்தா கணவனை கொண்டுட்டு மனைவி எடுத்துட்டு போடுவான். அவ்வளோ மோசமான தேசம் சொல்றல. இப்போ இதே மாதிரி அப்பயும் இருந்திருக்குது அந்த மோசமான தேசம். அந்த மோசமான தேசம் அதெல்லாம் நான் என்ன பண்றேன் தெரியுமா? நான் உன்னை தங்கச்சின்னு சொல்றேன், நீ எனக்கு அண்ணனா இருந்துரு, இப்படியே வாழ்க்கை நடத்திக்கும் அப்படின்னு சொல்லியே கூட்டு போறான். அங்க போன உடனே அப்பா தங்கச்சின்னு அவங்க என்ன பண்றான்? எகிப்து பார்வோன்னு கூட்டு போயிடுறான். கூட்டு போன உடனே கர்த்தர் அங்க இருந்து அவனை விடுவிக்கிறார். ராஜா கிட்ட போய் நியாய நீதி பேசவே, அவன்கிட்ட போய் நல்லது கிட்டதெல்லாம் சொல்லவே. அப்ப யோசிச்சு பாருங்க, நீதியும் நியாயத்தையும் நிலைநாட்டுகிற தேவனா அவர் இருக்கிறதால தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய அழைப்பை நம்பி தன்னுடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஆபிரகாமுடைய மனைவி அங்க இருக்கும்போது கடவுளே அங்க இறங்கி காரியத்தை செய்து அதை விடுவிக்க போதுமானவராக இருக்கிறார்னா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியத்தை மாற்ற போதுமானவரை கர்த்தர் இருக்கிறார் இல்லையா? அங்க போய் யாரும் பேசவே முடியாது, ஆனால் கர்த்தர் இறங்கி பேசுகிறார். நீங்க அதான் உங்களுக்கு சொல்றேன், நீதியின் தேவனுடைய பிள்ளைகளா நாம இருக்கிறோம், நீதிமானா இருக்கிறோம். எவ்வளோ பிரச்சனை வந்தா கூட அதுல இருந்து விடுவிப்பார். எப்படி விடுவிப்பார்னு மட்டும் தான் சொல்லி தரேன். எப்படி விடுவிப்பார்? நீங்க செல்லாத இடத்துல அவர் சென்று விடுவிக்கிறவரா இருக்கிறார். நீங்க பேச முடியாத இடத்துல அவர் பேசக்கூடிய தேவனா இருக்கிறார். நீங்க செயல்படுத்த முடியாத இடத்துல அவர் செயல்படுத்தக்கூடிய தேவனா என்ன பண்றார்? இருக்கிறார். அப்படிதான் ஈசாக்குக்கும், அப்படிதான் யாக்கோபுக்கும், அப்படிதான் தானியேலுக்கும். தானியேலை குறித்து தெரியும், சிங்கக்கபில தூக்கி போட்டான். சிங்கக்கபில போய் யாரு விடுவிக்க முடியும்? நீதிமானுக்கு வரும் துன்பம் அநேகமா இருக்கும், கர்த்தர் எல்லாரும் விடுவிப்பார். எப்படி விடுவிப்பார்? சிங்கத்தின் வாயை கட்டி அதிலிருந்து விடுவிக்க தேவன் போதுமானா இருக்கிறார். அங்க சட்டம் போட்டு ராஜா கிட்ட போய் நீதி நியாயத்தை பேசவே முடியாது. ஆனா நீதியின் தேவன் இருக்கிறார். நான் நியாயத்தின் நீதியின் நான் சரி கட்டுகிற தேவனா இருக்கிறேன். அது சிங்கமா இருந்தாலும் சரி, ராஜாவா இருந்தாலும் சரியா, எதிரியா இருந்தாலும் சரிதான், யாரா இருந்தாலும் நான் உன்னை நிலைநாட்டாம விடவே மாட்டேன். ஏன் தெரியுமா? அதற்காகவே நான் நீதியின் கிளையாய் எழும்பி இருக்கிறேன். அந்த நீதியின் அடிமரத்து வேரோடு நான் இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால இனிமேட்டு எந்த இடத்துல இருந்தாலும் ஐயோ ஆண்டவரை இப்படி இருக்கு சொல்லாதீங்க, என்னை விடுவிக்கிற தேவன் நீங்க ஆண்டவரை. பதில தான் ஆண்டவர் கேட்கிறாரு. எனக்கு தெரியும், தானியேலை பத்தி சொல்லிட்டு படிக்கிறோம் இல்லையா? வழக்கம் போல போறான் ஜெபிக்கிறதுக்கு, வழக்கம் போல ஜெபிக்கிறான். அதுல அவங்க தடைய இல்ல. ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும் தேவன் யாருன்னு. நேரத்துக்கு தகுந்தார போல இந்த சொல்லுவாங்க பாருங்க, இந்த பச்சோந்தி மாதிரி, இதுல போனா ஒரு கலர் இருக்கும், அதில் போனா ஒரு கலர் இருக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஊர்லயும் பாருங்க, இந்த உலகத்துல தான் நீங்களும் நானும் இருக்கிறோம். அந்த உலகத்துல தான் ஆபிரகாம் இருந்தார், இந்த உலகத்துல தான் நோவா இருந்தார், இந்த உலகத்துல தான் இயேசு இருந்தார். இயேசு எங்கேயாவது மாத்திக்கிட்டாரா என்ன? தன்னை கல் எடுத்து அடிக்கலாம் கூட நான் சுகம் பண்ணிட்டு தான் போவாங்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அப்ப இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும், நீதியின் தேவனுடைய பிள்ளையா நான் இருக்கிறேன். அதனால எந்த இடத்துல இருந்தாலும் நான் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் பைபிள் சொல்லு, உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உன் எண்ணம் சிந்த அதை சார்ந்து இல்லாம யோசி. ஏன்னா நான் யாரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன், எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன், எந்த நோக்கத்திட்டதோ இருக்கேன்னா அதில் நான் சரியா என்ன பண்ணும். இன்னைக்கு நீங்கள் நான் முடிவு பண்ணணும், நீதியின் கிளையை முளைக்க பண்ண தேவன், நீதியின் தேவன் அவர் இருக்கிறார், அவரோட நான் இணைஞ்சிருக்கிறேன், இந்த பூமியில வாழுறேன். நியாயம் நீதியை நான் உலகத்துல பார்க்கறதுல நான் தேவன்கிட்ட பார்க்கறேன். நியாயம் நீதியும் தேவன்கிட்ட தான் இருக்குது, பாதுகாப்பு தேவன்கிட்ட தான் இருக்குது, சுகம் தேவன்கிட்ட தான் இருக்குது. அதனால தேவனோடு இணைஞ்சிருப்பேன், தேவனை நான் நம்பி இருப்பேன். எந்த இடத்துல இருந்தாலும் நம்பி இருப்பேன், எந்த இடத்துல பிரச்சனை இருந்தாலும் தேவனை தான் தேடுவேன். அல்லேலூயா. அந்த தேடும் போது அங்க நின்று விடுவிக்க அவர் போதுமானவராய். ஆமென். அதுதான் நோவாவை அழகா பாதுகாத்தாரு, ஆபிரகாம் குடும்பத்தை பாதுகாத்தாரு,
ஈசாக்கை பாதுகாத்தாரு, யாக்கோபை பாதுகாத்தாரு, தானியேலை பாதுகாத்தார், ரூத்தை பாதுகாத்தார். ஹல்லேலூயா. அப்ப பாதுகாக்கிறத அவர் அடிச்சுக்கவே முடியாது. ஆமென். இன்னைக்கு முடிவு பண்ணும், ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா உடனே அழுதுடக்கூடாது. இது கிட்கேட் சாக்லேட் மாதிரி. சாக்லேட் எத்தனை பேருக்கு பிடிக்கும்? உம்முனே உட்காந்துருக்கு. சாக்லேட்லாம் கொடுக்க மாட்டோம், கேட்குறேன் தான். ஒன்று சாக்லேட் கொடுப்பாங்க போன பிறகு நினைக்கக்கூடாது இல்லையா? அப்போ ஒரு கஷ்டம் வரும்போது நீங்க நினைக்கணும், நீதியின் தேவன் இருக்கிறார், நான் இது இனிப்பா சாப்பிட்றேன். இப்போ கணவன் சண்டை வந்துருச்சு, எப்படி இருக்கும் வீடு? ஒரு மாக்காமவே போறான் பத்தியா, எனக்கு தெரியும் இவனை பத்தி. இல்ல, எனக்கு தெரியும் எங்க வீட்டுக்கார பத்தி, எனக்கு தெரியும் கொண்டாட்ட பத்தி. எத்தனை பேர் சொல்றது? என்னங்க, அதுதான் கணவன் பண்ணி பக்கத்துல உட்கார்ந்து சொல்றது. உட்காந்துன்னா டக்கு டக்குன்னு விளங்கும். ஏன்னா நம்ம எப்படியாவது நம்முடைய தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடி தான் பிரச்சனை வருது. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி பெற்றுக்கொள்ளுது? நீதியும் நியாயத்தையும் பாதுகாப்பையும் சுகத்தை கொடுக்கிற தேவன், அவரோட இணைய போறேன். அவர் நான் எப்போ வரும்னு வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு. அவரை இணையும் போது எனக்கு எல்லாம் வரப்போகுது. ஹல்லேலூயா. சத்தத்தே காணுமே. எத்தனை பேர் சந்தோஷம்? இன்னைக்கு முடிவு பண்ணும், கணவன் மனைவியா நான் தேவனோடு இணைஞ்சிருக்கும் போது இந்த உலகத்துல கர்த்தர் என்னை கொண்டு நீதி நியாயத்தை நிலைநாட்ட போதுமானவராய். அன்னைக்கு நோவா மாத்திரம் இல்லைங்க, நோவா குடும்பத்தை மாத்திரம் தனியால எடுத்து எதுவும் அவர் பண்றது இல்லை. ஆபிரகாம் சாராளோட தான் எடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அவங்க எப்படிப்பட்டவா இருக்கிற பிரச்சனை கிடையாது, எடுக்கிறது நான் எடுத்து அப்படிதான் மாத்த போறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? சாராலும் ஆபிரகாம் அடி ரொம்ப ஒத்து இருந்தாங்களா? மனசு ரெண்டு பேருக்கும் ஒத்தா இருந்தாங்க ரெண்டு பேரும். இவன் ஒத்தே வராதுன்னா இன்னொரு மனையை கொடுத்து போல புள்ள வேணும், பிள்ளை பெற்றுக்கிறான். ஒத்தா இருந்துச்சு ரெண்டு பேருக்கும். அவளுடைய அம்மா அண்ணாளுடைய கணவர் சொல்றல்ல, நீனு நானு, நீ எனக்கு புள்ள நான் உனக்கு புள்ள, அப்படிதான் வாழறாங்க. இங்க ஆபிரகாம் அப்படிலாம் வாழல, சாரால் அப்படி வாழல. யோசிச்சு பாருங்க. ஒத்தா இருந்தது இல்லைங்க, ஒரு நாள் எல்லாம் ஒத்து வருது. ஆமென் சொல்றது. இப்ப அதை பார்க்க நம்ம சொல்லணும், இன்னைக்கு ஒத்து வரலையா, ஒரு நாள் ஒத்து வந்துடும். ஹல்லேலூயா. ஒத்து ஓதுறது இல்ல, ஒத்து வருது. ஹல்லேலூயா. ஒத்து ஓதுறதுன்னா தெரியுமா? இதான் ஒத்து கொடுக்கறது. நிறைய பேர் சிஞ்சாம் போற ஆளா இருக்குது. இல்ல, ஒத்து வரும், ஒத்து வரும், ஒத்து வரும், ஒத்து வரும். நீங்க அதான் சொல்றேன், ரெண்டு பேரும் கரத்தை பிடிச்சி கத்தாவேன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா காரியமும் நம்மளை தேடி என்ன பண்ணும், வந்துகிட்டே இருக்கும். ஆமென். அப்ப இன்னைக்கு எத்தனை பேர் சந்தோஷம்? நான் அவரோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். கணவன் மனைவி இணைக்கப்படணும், பிள்ளையோட இணைக்கப்படணும். அங்க இருக்கிற செடியின் மூலமாக கொடிக்கு வரும், கொடி அதோடைய ஆசீர்வாதங்கள் கடந்து கொண்டே என்ன பண்ணும், போய்கிட்டே இருக்கும். அதுக்கு லிமிட்டே கிடையாது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? போகும்போது சந்தோஷமா போகணும். கணவன் மனைவியா செல்லமா ஒரு அடி அடிக்கணும். ஐயா அடிக்கும்போது எப்படி அடிக்கணும்? செல்லமா அடிக்கணும். நீங்களும் எப்படிங்க அடிக்கணும் சிஸ்டர்? மொல்லமா அடிக்கணும். எப்படி அடிக்கணும்? ஐயாட்ட அன்னைக்கு பேசியிருந்த பாருங்க, அதை மட்டும் சொல்றேன். நான்லாம் அப்ப ஐயா அம்மா மூர்க்க குணமா இருப்பேன், இப்ப எல்லாம் தாந்து போச்சுன்னாரு. நல்ல வேலை இப்ப பார்த்து சபைக்கு வந்திருக்கீங்க. என்ன நான் நினைச்சுக்க, நான் ஒண்ணு சொல்ல வச்சுக்க, என்ன நீ பேசுறேன்னு இருப்பாரு. இப்ப நான் என்ன சொன்னாலும் கேட்கிறாரு. அப்ப நான் நினைச்சேன், பரவாயில்லப்பா கர்த்தர் தினத்துல கொண்டு வந்தீங்க. இவங்க ரெண்டு பேர் தான் பாக்கியவான்கள், ரெண்டு பேரும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு இருந்து காரியத்தை செய்யும்படியா இருக்கிறார். அப்ப நீதி நியாயம் பாதுகாப்பு சுகம் எல்லாம் தேவன்ட்ட தான். அப்ப தேவன்ட்ட நீங்க இருக்கும்போது வீடு வராதா என்ன? ஹல்லேலூயா. கார் வராதா என்ன? உங்களுக்கு என்ன வேணுமோ அது எல்லாவற்றையும் பரமபிதா என்ன பண்றாராம், அவரை நான் அறியும் போதெல்லாம், அவர் அறிந்து கொண்டதெல்லாம் எனக்கு வரப்போகுது. ஹல்லேலூயா. இன்னது தேவை என்பது அவர் அறிஞ்சிருக்கும் போது, அவரை நான் அறியும் போது எனக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்க தேவன் போதுமானவராய். எத்தனை பேர் ஆமென் சொல்றது? எத்தனை பேர் சந்தோஷம்? அப்ப நீதியின் தேவன் உங்களோடு இருக்கிறாரா? உடனே வீட்டில் போயிட்டு நீதி செய்கிற தேவன் இவன் பாடாப்படுத்துறான், இவன் ஏதாவது பண்ணுங்க சொல்லிடாதீங்க. ஒன்றும் பண்ண மாட்டாரு. நீங்க சொல்றதால அவர் ஒன்றும் பண்ண மாட்டாருங்க, தெரியுமா? அதில் அப்படி சொல்லாதீங்க. அப்பா நல்ல கணவரை கொடுத்துறீங்க ஆண்டவரே,
நல்ல மனைவியை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றது? அதை விட்டு ஆண்டவரே எத்தனை வருஷமா நான் பாடாதா பாடுபடுறேன், வேணாம் வேணாம், இதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பாடுபடுறதோ அதுலேயும் பாடுபடுறதுக்கு பதில் சொல்கிறேன். நல்ல கணவனை கொடுத்துருக்கீங்க, நல்ல மனைவியை கொடுத்துருக்கீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க, நல்ல உறவுகளை கொடுத்துருக்கீங்க. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா எனக்கு நீதி நியாயத்தை நீங்கள் தான் என்ன பண்ண போகிறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுது? சொல்லுங்கள். நீதியின் தேவன் என்னோடு இருக்கிறார். இந்த பூமியில் சொல்லுங்கள், இந்த பூமியில் நியாயத்தையும் நீதியையும் பாதுகாப்பையும் சுகத்தையும் நல்வாழ்வையும் ஏராளத்தையும் தாராளத்தையும் தரக்கூடிய நீதியின் தேவன் இருக்கிறார். நீதியின் தேவன் பெற்ற நீதிமானாகிய பிள்ளையாய் நான் இருக்கிறேன். என்னை நடத்த, என்னை ஆசீர்வதிக்க என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். எழுந்திருக்கலாமா?